ரோட்டு கடை காளானை நம்ம இப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாமா? காளானை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி வச்சுருங்க. அதே சேம் சைஸ் முட்டைக்கோசை நறுக்கி வச்சுக்கிடணும். காளானை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு முட்டைக்கோசை உள்ளே சேர்த்துக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் மைதாவை கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்க்கணும். அது கூட கொஞ்சம் மல்லி, மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட வேண்டியதான். நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிங்கன்னா அதுலேருந்து ஏற்கனவே தண்ணி வெளியே வரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணி துளிச்சு பண்ணிங்க. நான் தண்ணியே ஊற்றாமல் பிணைஞ்சிருக்கேன். அதுலேயே நல்லா திக்காயிட்டு இதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரெடி ஆகிட்டு எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து போய் சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பொரிச்ச எண்ணெயை கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இதில் கொஞ்சம் தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிட வேண்டியதான். இதில் இப்போ நம்ம மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அந்த 3 சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு. நல்லா ரெட்டிஷாக மாறிட்டு எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கலக்கி ஊற்ற வேண்டியதான். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, தண்ணி கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவர் காளானை இல்லை பிச்சு பிச்சு போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். நம்ம கொஞ்சோண்டு மல்லியிலே போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவள் சொல்லுவாள். பாருங்கள். இனிமே அல்ட்டாவில் கொஞ்சம் நறுக்கின வெங்காயம், நறுக்கின மல்லியில் டடே ரோட்டு கடை காளான் ரெடி. அம்மா கண்டி சொல்லுதியா இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கு.